ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க எங்க கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால வாங்க போறோம். வாங்க நீங்க எங்க கூட ட்ராவல் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கவி ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஓகே. நம்ம அங்க மீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. அந்த பஸ்ஸில் நமக்கு பிடிச்ச இடத்துல அதுவும் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு போகிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் கவி கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. ஏதாச்சும் சின்ன ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் வெளியில் போக வேலை இருந்ததுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஸோ நீங்களும் அப்பப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் லேசியாக இல்லை ரொம்ப ஒரு மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அந்த ட்ராவலில். 5 மினிட்ஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த ட்ராவல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு அப்படியே நமக்கு பிடிச்ச கூட நம்ம உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நானும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய டைம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பக்கம்தான் இருந்தாலுமே ரொம்பவும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக ஜாலியாக இருந்தது அந்த ட்ராவல் வந்து. அதான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். போகிற வழியிலலாம் நிறைய மெமரிஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு யோசிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இது பண்ணோமா அதை பண்ணோமான்னு அப்படி யோசிச்சுட்டே போகிறது வந்து ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவல் போகிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலி. அது 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 10 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, ½ ஹவராக இருந்தாலும் சரி, அந்த ட்ராவல் வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு போகிறது வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. ஒரு பக்கம்தான், ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது. இருந்தாலும் நாங்கள் போயிட்டு வந்தோம். போகும்போது நீங்கள் போகிறத பார்க்குறீங்க, வரும்போது நாங்கள் எப்படி வரோன்றது பாருங்கள். அது வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். போகிறது மட்டும்தானே பார்க்குறீங்க, வரதை நீங்கள் பார்க்கலையே. மறக்காமல் வரதையும் பாருங்கள், சரிங்களா? அதுக்காக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்படி போகிற லோகேஷ் எப்படி வருவான்னு கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அவ்வளோதான், 2 மினிட்ஸில் வந்துடுவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ராவல்லாம் போயிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், சரிங்களா? இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அப்செட்டாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ட்ராவல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், சரிங்களா? இது வந்து ஒரு டிப்பு நினைச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம அதாவது நம்ம எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் டீ சாப்பிட்ற மாதிரி தான். போகும்போது எப்படி போகணும் பார்த்தீங்களா, வரும்போது எப்படி வந்திருக்கணும் பாருங்கள். ஏன்னா போன பஸ் ரிட்டன் வராதுன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். வெயிலில் கஷ்டப்பட்டு அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என் பொண்ணு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஸோ நம்ம ஒன்று பிளான் பண்ணி போயிருப்போம், பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வேறு எதுவும் நடக்குது. ஸோ ஓகே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தானே போகணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.